சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து 7வது நாளாக ஏராளமானோர் வருகை தந்து விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது வரை எத்தனை பேர் விருப்ப மனுக்களை கொடுத்திருக்காங்க? ராஜலட்சுமி வணக்கம். கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனுவை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் சென்னையில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் நீண்ட வரிசையில் நின்று மனுக்களை வாங்கி சென்றனர். தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய சட்டப்பேரவைகளுக்கு பொது தேர்தல் நெருங்கி வருகிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் நபர்கள் விருப்ப மனு வழங்க ஏதுவாக விருப்ப மனு விநியோகம் தொடங்கும் நிகழ்ச்சி என்பது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா, வளர்மதி, அதே போல அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் இந்த விருப்ப மனுவை பெறுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் திரண்டு மனுக்களை பெற்று அதனை திரும்ப அளித்து வருகிறார்கள். தமிழகத்தில் பொது தொகுதி மற்றும் தனித்தொகுதிகள் அனைத்துக்கும் சேர்த்து 15,000 செலுத்தி மனுக்களை பெற வேண்டும். புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களாக 5,000 செலுத்தி பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய விதிமுறையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் என்பது நடைபெறும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மேற்கூறிய நேரத்தில் தரலாம் அல்லது விருப்ப மனு விநியோகம் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தொண்டர்களுடைய உற்சாகம், நிர்வாகிகளுடைய வரவேற்பு அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த விருப்ப மனு பெறக்கூடிய அல்லது அளிக்கக்கூடிய தேதி என்பது கால நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்காகவும் தங்கள் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போட்டியிட வேண்டும் என்றும் விருப்ப மனுவை பெறுகின்றனர். இந்த விருப்ப மனுவில் அதிமுகவில் எந்த ஆண்டிலிருந்து உறுப்பினராக இருக்கிறார்கள், கட்சியில் தற்போது வகிக்கக்கூடிய பதவி, சார்ந்த சமூகம், அதாவது தமிழில் சரளமாக பேச தெரிந்த பிற மொழிகள், வெற்றி வாய்ப்பு விவரம், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஆற்றிய பணிகள், போராட்டங்கள் உள்ளிட்டவைகள் இதில் கேட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அதன் விவரம் என்பது உள்ளிட்ட 25 கேள்விகள் இந்த மனுவில் இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் 6000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த மனுவை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மனு வாங்க வரக்கூடிய அந்த நபர்கள் மேலதாளம் முழங்க, பட்டாசு வெடித்து, குதிரையாட்டம், புலியாட்டம் என்று உற்சாகமாக வாங்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவில் இங்கு குவிந்திருக்கிறார்கள் அந்த விருப்ப மனுவை வாங்குவதற்காக. விருப்ப மனுவை வாங்கி அதனை பூர்த்தி செய்து உடனே அதை ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆதி ராஜாராம், அதே போல வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய கதிர் முருகன், அதே போல விருதுநகர் தொகுதி, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இருந்து அதிக அளவிலான நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.